ராகு கேதுக்களை பற்றி நீங்கள் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. இந்த 2 கிரகங்கள் பயிற்சியாவது என்பது உங்களுடைய திசை புத்தி என்கிற 2 காரணிகளை வைத்துக் கொண்டுதான் இந்த கிரக பயிற்சி என்பது நடக்கும். ஆகவே இந்த ராகு கேது பயிற்சி மாத்திரத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையோ அல்லது மிகப்பெரிய தோல்வியையோ கஷ்டத்தையோ கொடுத்து விடுமோ என்கிற ஒரு அச்ச நிலைக்கு நீங்கள் தயவு செய்து போக வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய ஆளுமை கிரகம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய அமைப்பையும் தீமை செய்யக்கூடிய அமைப்பையும் எது முதலாக தீர்மானிக்கிறது என்றால் அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசையை பொறுத்துதான். அந்த திசையில் வருகிற புத்தி என்கிற அந்த கால கணக்கின் அடிப்படையில் நடக்கிறது. உங்களுக்கு யோகமான திசை நடக்கிற பொழுது இந்த ராகு கேது பயிற்சியோ அல்லது சனி பயிற்சியோ அல்லது குரு பயிற்சியோ அதுக்கு இடையில இருக்கிற யோக நிலையை அதிகரிக்க செய்வதும் அது குறைக்க செய்வதுமான ஒரு பலன்கள் தான் நடக்கும். இந்த ராகு கேது மாத்திரமே அல்லது சனி குரு பயிற்சியுமே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதாக இன்றைய ஜோதிட வழக்கில் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்று. ஆகவே இந்த கிரகங்களை நீங்கள் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்க ராசிக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய அல்லது உங்க லக்னத்துக்கு நடக்கக்கூடிய என்ன திசை என்பதை தீர்மானிங்கள். என்ன திசை நடக்கிறதோ அந்த திசைக்கு ஏற்றவாறான வெற்றியை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் குறைக்கக்கூடிய தன்மையும் தான் ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நடக்கும்.